பிரைஸ் லார்ட். இன்றைய தியானம் கஷ்டங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஜெபம். அன்புள்ள இயேசுவாமி, இந்த காலை நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வசனங்கள் கேட்கிறவர்களின் ஆத்மாக்களை புதிய ஜீவனையும் புது பலத்தையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கஷ்டங்கள், அதாவது நெருப்பு பரீட்சை உங்களை சோதிக்க வருகிறது. இதுதான் இன்றைய தலைப்பு. நெருப்பு பரீட்சை உங்களை சோதிக்க வருகிறது. கஷ்டங்கள் என்றாலே நம் நினைவுக்கு வருகிறவர் யோபு என்ற பக்தன். அவரை போல் துன்பங்களை சகித்தவர் யாரும் இல்லை. அவர் எந்தவித பாவமும் செய்யவில்லை. ஆனால் ஒரே நாளில் அவருடைய பிள்ளைகள், ஆடுகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், கழுதைகள் எல்லாம் அழிந்து போயின. அவர் உடலிலும் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டார். என்றாலும் அவர் தம் உத்தமத்திலே உறுதியாய் இருந்தார். வேதாகமத்தில் நாம் எத்தனையோ பேரை பற்றி வாசிக்கிறோம். ஆனாலும் யோபுவின் பொறுமையை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 5:11 தெளிவாக எழுதியிருக்கிறார். அதனால் பின்னாளில் அவருடைய கஷ்டத்துக்கு ஈடாக கர்த்தர் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்றும் நாம் யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நாமும் உபத்திரப்படும் போது பொறுமையாயிருந்து துன்பங்களை சகித்து கொண்டால் கர்த்தர் அதற்கேற்ற பலனை இரண்டத்தனையாய் நமக்கு தந்தருள்வார் என்பதில் சந்தேகமில்லை. கிறிஸ்துவ நிமித்தம் நாம் பாடுகள், துன்பங்கள் சகிக்கும் போது கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் அநேக வசனங்களில் படிக்கிறோம். கர்த்தர் யாரையும் துன்பப்படுத்துகிறவர் அல்ல. மாறாக நமக்காக அவர் துன்பங்களையும் பாடுகளையும் சிலுவையில் சகித்தவர். கிறிஸ்துவுக்காக நாம் கஷ்டங்களை சகிக்கும் போது லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமையை தரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:18 எழுதியிருக்கிறார். நாம் இதை வாசிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நமக்கு கஷ்டங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவையே முழுமையாக சார்ந்து கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை கிறிஸ்து நமக்கு தந்தருள்வாராக. துன்பங்களை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அதன்படி துன்பங்களை சகித்து அதன் மூலம் கிறிஸ்து நமக்கு தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமேன்.